திமுகவே கொடுக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அவங்களுக்கு மதிமுக மாதிரியே அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டிடுங்க நீங்க கொடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வந்து கொடுத்தாங்க. அப்ப அவங்க சீட்டு தானே குறையும். அப்ப திமுக பலவீனப்பட்டுனா தேவேந்திரன் ஒத்துக்குவாரா? சண்டைக்கு வருவாரா மாட்டாரா? இல்ல அப்படி சொல்லாங்க சார் எங்க கட்சின்னு சொல்லுவார்ல. எங்க கட்சியா சார்? ஆனா லாஜிக் இப்படி குறையுதுன்னு தானே பொருள்படும். அதை தான் நான் சொல்றேன். அவர்களுக்கு தேவை வெற்றி, அதை உத்தரவாதப்படுத்தணும். அதற்கு எந்த நாள் செய்வாங்க. யாருனாலும் அங்க கொள்கை எதிரி, நல்ல எதிரி அதெல்லாம் கிடையாது. அரசியலில் நிரந்தர பகையரும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது. ஆனா விஜய் போகமாட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை 2000 நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதாங்க. நான் வந்து மாற்றி சொல்ல விரும்பல. 2025 டிசம்பர்ல அவர் தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை பண்ணுவார். அது வந்து இந்த பக்கமா அந்த பக்கமா தொடர்றதா அப்படிங்கிறது அவர் he will take a call only on December. இல்ல சார், என்ன ஆஃபர்ல விஜயை கூப்பிட முடியும்? சீட்டு கொடுக்குறேன், வேற என்ன ஆஃபர் கொடுக்க முடியும்? பிரதமராக சொல்ல முடியல. சீட்டு கொடுக்குறதா எல்லாருக்கும் அவ்வளவுதானுங்க, சீட்டு தானுங்க. 234 நான் போட்டியிட போறேன், எனக்கு என்ன நீங்க சீட்டு கொடுக்கறதுன்னு தானே அவர் நினைப்பார். அதுதாங்க. அது 2025 டிசம்பர்ல அவர் ஒரு முடிவு பண்ணுவார். நமக்கு வந்து எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா, நம்ம வந்து ஒரு சீட்டு வாங்கிட்டு போக போறோமா, ஓட்டு வாங்கிட்டு போக போறோமா, எம்எல்ஏ ஆக போறோமா அப்படின்னு பார்ப்பார். நமக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து 29 எம்எல்ஏ எப்போ கிடைச்சாங்க? 2011 ஏடி கூட அலைன்ஸ் வைக்கும் போது தான் கிடைச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ எதிர்கட்சி. அதான் சொல்ல திமுக 3 அடுத்து தள்ளினாங்கல்ல. அப்போ நாளைக்கு வந்து இவன் நான் 200 சீட்டு இவங்க வந்துருவாங்கன்னு சொல்கிறேன். என்டி அலையன்ஸ் வந்து 200 சீட்டு வந்துடும். அப்போ திமுக என்ன ஆகும்? 34 தானே மொத்த கூட்டணிக்கே. நான் சொல்ல புரியுதா? அப்போ அது வந்து அதோட பெரிய கட்சி விஜய் கட்சின்னு வந்து நிற்காதா? 2011 நிலைமை. எல்லாரோட பெரிய கட்சி விஜய் கட்சி. யாருக்கு எவ்வளோ சீட்டு எனக்கு தெரியாது. பாமக இருக்குது, விஜய் கட்சி இருக்குது, பிஜேபி இருக்குது, யாருக்கு எவ்வளோங்கிறது தெரியாது. ஒரு 30-40 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க 2வது பெரிய கட்சி 3வது பெரிய கட்சி சொல்ல மாட்டாங்களா? இப்போ காங்கிரஸ் சொல்ற மாதிரி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.